ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு முறை நம்முடைய ஆண்டவரின் நாமத்தில் உங்களிடத்தில் வருவதற்கு அவர் ஜீவனுள்ளவர் என்று, நாம் ஆராதிக்கிற தேவன் நம் ஜெபங்களை கேட்கிறார் என்று, ஒவ்வொரு நாளும் நாம தேவனோடு கூட உறவாடும் போது அற்புதமான அனுபவங்களை பெறுகிறோம் என்ற விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு உங்களில் அநேகர் தெரியப்படுத்துகிற சாட்சிகளுக்காக தேவனை துதிப்பதற்கு வசனம் எப்படியாக நம்ம இருதயத்தில் கிரியை செய்யுது, வசனத்தின் மூலமா எவ்வளவாய் நம்ம பத்திரப்படுத்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம்னு நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசைப்படுகிறோம் இல்லைங்க? சரி, வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உங்க வார்த்தை மட்டும் இல்லாவிட்டா இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றுமே புரியாதப்பா. உம்முடைய வசனம் பிரசித்தமாகும் போது வெளிச்சம் உண்டாகுது என்ற வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்க்கையில நாங்க நீதி நியாயங்களோடு தேவ பயத்தை கொண்டு நன்மை தீமையை வேறுபடுத்த தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது வெறும் உம்முடைய வசனம் கேட்பதினால் மாத்திரமே என்று, உம்முடைய வசனம் எங்கள் மன கண்களை ஒளியூட்டுகிறது என்று அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னொரு முறை ஆண்டவரே, அழிந்து போகிறவைகள் மேலே அல்ல, அழியாதவைகள் மேலே எங்கள் மனதை வைப்பதற்கு எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, இந்த உலகத்துல நாம இருக்கையில உலகத்தின் காரியங்களையே அநேகம் கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம். இந்த உலகத்துக்கூடையே நம்ம ஒட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் கண்கள் காணாத, காதுகள் கேட்டிராத, இருதயத்துக்கு தோன்றாத எத்தனையோ நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய காணப்படாத கரம் நம் வாழ்க்கையில கிரியை செய்துங்க. நமக்கு எதிரிலேயே ஒரு வேலைப்பாடு காணப்படுதுன்னா, ஒரு நல்ல கலை பொருளை அல்லது ஒரு ஆர்ட்டை கொண்டு வந்து யாராவது காமிச்சாங்கன்னு சொன்னா, அதற்கு பின்னால் ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்காக எவ்வளோ காலம் பிரயாசப்பட்டு எப்போவோ அவர் தன்னுடைய அறையில அதை ஆயத்தப்படுத்தி அதை அழகா ஃப்ரேம் பண்ணி நமக்கு முன்பு கொண்டு வரும்போது அதை பார்த்து நாம மகிழ்கிறோம். அதுபோல தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை நாம உடனே புரிந்து கொள்ள முடியாது. நாம சில முறை தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனே பதில் வரல என்று நினைப்போம். ஆனா அதற்கான பதிலை தேவன் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எடுத்துக்காட்டுக்கு, இஸ்ரவேல் ஜனாங்கத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்ட வேண்டியிருந்தது. அப்படின்னா அங்க அந்த கடல் தடையா இருக்குன்னு அவங்க அதை தாண்டி போக முடியாதுன்னு தேவனுக்கு தெரியாதா? தெரியும். சமுத்திரத்தின் நடுவே எப்படி வழியை உண்டாக்குவது என்பது தேவனுடைய காணப்படாத கரம் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கு. அவங்க நினைச்சாங்க, அவங்க வேண்டிக் கொண்டாங்க. அவங்க அந்த கடல் தடையாக வந்த பிறகுதான் ஜெபித்தாங்க. பின்னாலே பார்வோனின் சேனை துரத்தும் போதுதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் அவங்க தங்கள் விஷயமா எதையுமே யோசிக்கல. முதல்ல ஏன் இப்படி, எதற்கு இந்த நிலைமைன்றது கூட அவங்களுக்கு புரியலங்க. நம் வாழ்க்கையில அநேக முறை ஒரு நோக்கம் இல்லாமலேயே நம்ம அநேக விஷயத்தை தொடங்குவோம், செய்து கொண்டிருப்போம். அல்லது ஏதாவது பேராசைப்பட்டு அதையும் இதையும் ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். ஆனா நீங்க அவைகளை ஜெபத்தில் கேட்பதற்கு முன்பே உங்களுடைய தேவைகளை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதை நம்ம நினைவு கூர்ந்தா, எப்படி அவ்வளவு ரெட் சி, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க வேண்டும் என்கிற அவருடைய காணப்படாத கரம் பிளான் பண்ணுகிறதுனால அந்த நேரத்தில் அந்த காற்று வருவது, அந்த தண்ணீர்களின் மேலே எந்த ரேஷியோல, எந்த அளவுல அந்த காற்று அடிச்சா தண்ணீர் இப்படி அப்படியாக பிரியும், அங்கே உலர்ந்த பூமி உண்டாகும் என்று அந்த காற்று எப்படி அந்த பூமியை உலர்த்தும் என்கிறது இப்பொழுது ஆச்சரியம் தாங்க. ஆனா தேவனின்
திட்டத்தில் அவர் முன்னமே வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம் வாழ்க்கையில சிவந்த சமுத்திரங்களை தாண்ட வேண்டியிருக்கும். எத்தனையோ தீராத பிரச்சனைகள் நமக்கு முன்பு நிற்கும்போது நாம ஐயோ அம்மா என்ன இதுன்னு சொல்லுவோமே தவிர, நம் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் என்று உணர்ந்தா, விசுவாசித்தா, ஆழத்திலிருந்து கூட அவர் என்னை தூக்கி எழுப்பார். அவரால் எனக்கு வழிகளை உண்டாக்க முடியும், என்னை இலக்குக்கு கொண்டு சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தா அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாங்க. இப்ப கூட பார்க்கிறோம். ஒரு முறை உங்களை குறித்து யோசிங்க. நீங்க ஏதாவது ஒரு சோதனையில இப்ப இருக்கிறீங்களா? ஒன்றும் புரியாத நிலைமையில இருக்கிறீங்களா? முன்னுக்கு போக முடியாத நிலைமையில இருக்கிறீங்களா? எப்படி செய்ய முடியும் இந்த வேலை? என்னால என்னிடத்துல பணம் இல்லையே, எனக்கு சரியான ஒரு வேலை இல்லையே, எனக்கு ஒரு ஷூரிட்டி இல்லையே, நான் தொடங்கினதை எப்படி என்னால தொடர முடியும், அல்லது எனக்கு தேவையானதை எப்படி நான் செய்து கொள்ள முடியும் என்று தேவனுக்கு ஜெபிக்கிறனே, இன்னும் பதில் வரலையே 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 என்று பதட்டத்தோட இருக்கிறீங்களா? அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் அழகா செய்வார். அவருக்கு என்ன செய்யணுமோ தெரியுமாகவே அவர் நம்மை போல பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவருக்கு என்ன நடக்குதோ தெரியும், நமக்கு என்ன வேண்டுமோ தெரியும், நம்மை எப்படியாக நடத்தணுமோ அவர் முன்னாடியே அறிந்திருக்கிறார். நம்மை நேசித்த ஆண்டவர் நம்முடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக சீர்படுத்துவதற்கு அவர் வாஞ்சிக்கிற நிலைமையில நம்ம வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும்னு தேவன் ஆசைப்படுகிறாருங்க. நாம எதை பார்க்கிறோமோ அதை பார்த்து பதட்டப்படுவோம். நம்முடைய சத்ருவை பார்த்து நாம பதட்டப்படுவோம். ஆனா நமக்குள்ளே இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவரோ, நாம வேண்டுகிற ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்று விசுவாசிக்க முடியாம இருக்கிறோம். மோட்ச பிரயாணம் என்கிற ஒரு புத்தகம் இருக்கு. நீங்க எப்பயாவது வாசிச்சிங்களோ இல்லையோ, வேதத்துக்கு அடுத்து வாசிக்க வேண்டிய புத்தகம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த மோட்ச பிரயாணத்துல ஜான் பனியன் என்கிற ஒரு நபர் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அந்த சிறையிலே அவர் மோட்ச பிரயாணம் என்கிற அந்த புத்தகத்தை எழுதினாருங்க. தேவனுடைய தரிசனங்களை பெற்று மற்றும் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று அதை அந்த புத்தகத்தில் எழுதினாரு. அதுல ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நெருப்பு எரிகிறது. அந்த எரிகிற பயங்கர நெருப்பிலே சாத்தான் குடம் குடமாக தண்ணீரை ஊற்றிக் கொண்டு இருக்கிறான். வினோதம் என்னன்னா, எவ்வளவு தண்ணீரை ஊற்றினாலும் அந்த நெருப்பு அணையலைங்க. காரணம் என்ன என்றால், மேலே பார் என்கிற குரல் கேட்டது. மேலே பார்த்தா தேவ தூதர்கள், பெரிய அண்டாக்கள் இருக்கும் பாருங்க, ஒரு 4-5 பக்கெட்டு தண்ணீர் பிடிக்கிற அளவுக்கு பெரியது. அப்படிப்பட்ட அண்டாக்களோடு, அப்படின்னா அந்த குடத்தை விட 5-6 மடங்கு பெரியதாகிய பாத்திரங்களாலே எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாங்களாம். அந்த நெருப்பிலே அந்த எண்ணெய் தண்ணீர் ரேஷியோ விட அதிகமா இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றும் போது தண்ணீர் பக்கமா போயிடுது, நெருப்பு அணையல. அப்படின்னா நமக்கு சாத்தான் உண்டாக்குகிற தடைகள் எத்தனை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டவர் நமக்காக, அவருடைய காணப்படாத கரம் நமக்காக அது கிரியை செய்து கொண்டு இருக்குங்க. நம்முடைய மனக்கண்கள் திறந்தா, நாம் நம்பின தேவனுடைய மேன்மையை உணர்ந்தா, விசுவாசித்தா, நீங்க பயப்படாதீங்க. யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா நின்று பாருங்கள் என்று மோசே அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு சொன்னது போல, நம் வாழ்க்கையில நம்ம பலவித யுத்தங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளும் போது ஆண்டவருக்கு முறையிட்டு பயமற்று தேவன் மேல விசுவாசத்தோடு நம்ம முன்னுக்கு போனா அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். உபத்திரவங்கள் இருந்து நம்ம தப்புவிக்கப்படுவோம். நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். எந்த சின்ன விஷயமா இருந்தாலும், முக்கியமான விஷயமா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடியா இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும், ஆண்டவரிடம் கொண்டு வர நம்ம கற்றுக்கொண்டா பாக்கியவான்களா இருப்போம். அவர் நமக்கு
நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. இஸ்ரவேலரை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் மோசேவை பார்வோனிடத்தில் அனுப்புனா, நான் அனுப்ப மாட்டேன் என்றான் பார்வோன். அங்க எத்தனை அற்புதங்களை செய்தாரோ பார்த்தா, அனுப்பாவிட்டால் உன் வீடு நிறைய தவளைகள் வரும்னு சொல்ல சொன்னாரு. நான் அனுப்ப மாட்டேன் என்று பார்வோன் கடினப்படுத்தின போது வீடெல்லாம் தவளைங்க, பாத்திரத்துல தவளைங்க, ட்ரம் எல்லாம் தவளைங்க, எல்லா பக்கெட்லயும் தவளைங்க, ரோடு ஃபுல்லா தவளைங்க, வீடு ஃபுல்லா தவளைங்க. ஓ, தவளைங்க வெறுப்பா இருக்கும் இல்லைங்க. கால் வைக்கலாம்னா கீழெல்லாம் தவளைங்க, சாப்பிடலாம்னா பிளேட்ல தவளைங்க. பயங்கரமான வேதனைப்பட்டு, ஐயா உங்க ஆண்டவர் பெரியவர் தான்ப்பா, இவைகள் போகும்படி உன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள்னா மோசே வேண்டிக் கொண்டாரு. நிவாரணம் உண்டான உடனே பார்வோன் திரும்பவும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். நாம கூட அப்படிதாங்க ஜெபிப்போம், தேவன் அற்புதத்தை செய்வாரு, அதன் பின்பு அதை மறந்துட்டு தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு என்பது போல வாழ்வோம். ரொம்ப தப்புங்க. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. அடுத்த முறை அவர் பேன்களை அனுப்பினாராம். பேன்கள், பேனு ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா பயங்கரமா கடிக்கும். பலவிதமான பேன்கள் இருக்கு. நமக்கு ஸ்கின்ல பிடிக்கிற பேன்கள் இருக்கு, தலைமுடியில வருகிற பேன்கள் இருக்கு, மற்றும் பேன்கள் எப்படி ரத்தத்தை உறிஞ்சி விடும். அந்த பேனுங்க எங்க பார்த்தாலும் பேனு, எல்லாரும் சுரிஞ்சிட்டு இருக்காங்க. மந்திரவாதிகளும் நாங்கள் அப்படி செய்வோம், தவளைகள் வந்த போது நாங்களும் அப்படி செய்வோம்னு அவங்களும் தவளைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா பிரயோஜனம் என்ன? தவளையில இருந்து விடுதலை வேணும். இருக்கிற தவளையை சமாளிக்க முடியலன்னா இன்னும் தவளைகளை கொண்டு வந்தா பிரயோஜனம் என்ன? ஆனா இங்கே பேன்கள் வந்தபோது அந்த மந்திரவாதிகள் கூட முயற்சி செய்தாங்க, ஆனா அவங்களால அது முடியல. சில முறை நாம தேவனும் பிசாசும் ஒண்ணுதான், ரெண்டு வல்லமையும் ஒன்றுன்னு நினைக்கிறோங்க. என்னங்க, தேவன் செய்யறதும் மனுஷங்க செய்யறதும் ஒன்று என்றது போல நினைப்போம். ரொம்ப ரொம்ப தப்புங்க அது. ஒரு முறை நீங்க வேதத்துல யாத்திராகமும் 8ஆம் அதிகாரம் பார்த்தா 18ஆம் வசனத்தில், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. மந்திரவாதிகளாலே மந்திரங்களாலே தேவனுடைய காரியங்கள் நடக்காது. சேம் செய்யலானாலும் டூப்ளிகேட் பண்ணலானாலும் முடியாது. சில விஷயத்துல பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்போது இது தேவனுடைய விரல் என்று சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம் தேவனுடைய வல்லமை. என்னங்க இந்த பேனு, எங்களால ஒன்னும் செய்ய முடியலையே, இப்படிப்பட்டதை பிறப்பிக்கவும் முடியல, இதை எடுக்கவும் முடியல, எங்களால எந்த மருந்து அடித்தாலும் அது போகவில்லை. கொசுக்களுக்காக பாருங்க, நிறைய வீட்டுல கொசு மருந்துகள் போடுவாங்க அல்லது ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கே தீமைன்னு, முக்கியமா சின்ன பிள்ளைங்களின் லங்ஸை அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஒரு தீமையை துரத்த இன்னொரு தீமை செய்வதனால பிரயோஜனம் என்ன இருக்கு? ஆனாலும் கூட இவங்களும் அப்படிப்பட்ட பெண்களை உருவாக்கலான்னு பார்த்தா அவங்களால முடியல. இது என்னங்கன்னு கேட்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது தேவனின் விரல், தெய்வ சக்தி. அவங்க சொன்னாங்க, இது தேவனுடைய விரல், ஒரு விரல். தேவன் விரலை நீட்டினா போதுங்க. தேவனுடைய விரல்ல கூட வல்லமை இருக்கு. எப்பொழுது அந்த விரல், தேவனுடைய விரல், அங்கே அந்த அற்புத காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய கரம். கரம்னா இங்கிருந்து இது வரைக்கும் கை. என்னங்க, முழம் என்று சொன்னா இங்க வரைக்கும் வர்றதுன்னு சொல்லுவாங்க. கையினா மொத்தமா கை. கையெல்லாம் பயன்படுத்த தேவையில்லை தேவன் நம்மை விடுவிப்பதற்கு. இந்த கை முழுவதும் பயன்படுத்த தேவையில்லை தேவன் நம்மை நடத்துவதற்கு. அவருடைய விரலை நீட்டினா போதும். விரலை நீட்டினா போதும். பாருங்க, அதிகாரிகள் விரலை காட்டுவாங்க. விரலை காட்டி இப்படி வாங்கினா ஒரு விரலை செய்தா வந்துடுவாங்க ஜனங்க. தேவனுடைய விரலிலே அதிகாரம் இருக்கு. அவருடைய விரலால் 10 கட்டளைகளின் பலகை எழுதினாரு. அவருடைய விரல் நம்மை நிலைநிறுத்தும், உருவாக்கும். ஃபிங்கர்ஸ் வைத்து அநேகர் வேலை செய்வாங்க பாருங்க, அது ஹேண்டி ஒர்க் என்று சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய கை வேலையாக இருக்கிறோம் என்று. நீங்க எதுக்குமே கலங்க தேவையில்லை, வேதனைப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நீங்க ரொம்ப பிரியமான நபருங்க. அந்த விஷயத்தை நீங்க உணர்ந்து ஆண்டவரை துதிச்சா அற்புதமா
தேற்றப்படுவோம். எது நம்ம வாழ்க்கையில போராட்டமா இருக்கோ இன்றைக்கு ஆண்டவரோடு சொல்லுவோம். அதுக்கு ஆல்ரெடி அவர் எப்போதோ அவர் மாற்று மருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அதற்கு தீர்வை உண்டாக்கி இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் போதும். நமக்கு வருகிற எல்லா சோதனையிலும் பிரச்சனையிலும் வியாதிகள் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க. விசுவாசிப்போம், ஜெபிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை உம்முடைய விரலை நீட்டினா போதுமப்பா, உம்முடைய கரத்தை நீட்டினா போதுமப்பா, நாங்க நன்மைகளை பெறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையில் சூழ்நிலைகளுக்கு பயப்படுகிறவர்களாய், உலகத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இல்லாம எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார் என்று, எங்கள் நன்மையை விரும்புகிறவர் இருக்கிறார் என்று, எதுவும் எங்களுக்கு கிடைக்காமல் பிடித்து வைக்கிறவர் அல்ல என்று எங்களை உளர பண்ணாமல் நிறைவாக எங்களுக்கு கொடுக்க விரும்புகிற எங்கள் தேவன் என்று, என் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அது சம்பூர்ணம் அடையும்படி வந்தேன் என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூற உதவி செய்யுங்க. இன்றைக்கு யார் யார் எங்களோடு ஜெபிக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, எந்த தேவையில் இருக்கிறாங்களோ, எந்த விஷயத்தில் அவங்க சோர்ந்து இருக்கிறாங்களோ, எனக்கு தேவன் உதவி செய்யவில்லையே என்று சோர்ந்து இருக்கிறாங்களோ, உம்முடைய காணப்படாத கரம் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறது என்று, ஏற்ற நேரத்திலே நீர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவீர் என்று விசுவாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாரு, நம் ஜெபங்களுக்கு பதிலை ஆயத்தப்படுத்துகிறாரு. எப்போது எது அவசியமோ, அர்ஜென்ட்னா உடனடியாக, இப்ப உங்களுக்கு தேவை இல்லைன்னா எப்ப உங்களுக்கு தேவையோ, எப்படி உங்களுக்கு தேவையோ உங்க வாழ்க்கையெல்லாம் அறிந்த தேவனுக்கு நல்லா தெரியும். ஆகவே அவசரப்படாதீங்க, பதறாதீங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய நோக்கத்துக்காக காத்துருங்க. எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்குங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்